வணக்கம் நேயர்களே. சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் நடிக்க வந்து நல்ல ஒரு பேரும் புகழோடு வர்ற நேரத்தில் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அப்படி போன நடிகர்களை நாமளும் மறந்துருப்போம். ஏன்னா அவங்க ஏன் காணாமல் போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் தாங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நமக்கு வழிகாட்டியாக வர்றவங்க நல்ல மனிதர்களாக கிடைக்கணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் சினிமா துறையிலையும் நமக்கு ஒரு நல்ல மேனேஜர் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் நம்ம போகிற பாதை ட்ராக் மாதிரி காணாமல் போயிடுவோம். அப்படி காணாமல் போன நடிகர்களில் ஒருவர் ஆனந்த். இந்த ஆனந்த் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இவர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் நடிக்க வந்தவருங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வானத்தை போல திரைப்படத்தில் மீனாவுக்கு முறப்பையனாக வருவாப்படி. இவர் தான் மீனாவை கல்யாணம் முடிக்க போகிறாருன்னு சொல்லி பயங்கரமாக கவனிப்பாங்க. அப்போ அங்கே சமையலராக இருக்கிற விஜயகாந்துக்கிட்ட அந்த ஆனந்த் ஒரு குத்து மண்ணள்ளி இது எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லும்பார். விஜயகாந்த் 12,169 இருக்குது, உனக்கு சந்தேகம்னா நீ எண்ணிக்கோன்னு சொல்லுவார். அவர் தாங்க ஆனந்த். இந்த ஆனந்த் 1988 பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற படத்தில் விஜயகாந்தோட சேர்ந்து நடித்தவர். பூந்தோட்ட காவல்காரனில் விஜயகாந்த் ஒரு பெரிய ரவுடியாக இருப்பார். அப்போ இந்த ஆனந்த் இவரோட காதல் ஜோடி, இவங்களை சுற்றி தான் அந்த கதை நகரும். அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதே 88 சத்யான்னு ஒரு கமலஹாசன் படம், நல்ல வெற்றி படம். அந்த படத்தில் கமலஹாசனுக்கு நெருங்கிய நண்பனாக நடிச்சிருப்பார். இந்த 2 படமும் மெகா ஹிட்டாச்சு. அப்படியான நேரத்தில் அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துலையும் நடித்தார். இந்த சூழ்நிலையில் 1993 திருடா திருடான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படத்தில் மெயின் ஹீரோ இவரும் நடிகர் பிரசாந்தும். அப்போ அந்த படத்தில் பிரசாந்தை விட இவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் மணிரத்னம். பொதுவாக மணிரத்னம் தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள நல்லா சப்போர்ட் பண்ணி தூக்கி விடக்கூடிய ஒரு டைரக்டர். அப்போ அந்த படத்தில் இந்த ஆனந்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து காட்டுவாங்க. பிரசாந்த் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார். அப்போ அந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு சந்திரலேகா லேகா அப்படின்னு ஏஆர் ரகுமான் இசையில் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அதெல்லாம் ரொம்ப புதுமையாக தெரிஞ்சுது திரையில் பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ரயிலில் பணம் கட்டுக்கட்டாக வச்சு கடத்துகிற சீன்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. பெரிய கண்டெய்னரு, அது தண்ணிக்குள்ளே விழுந்து தூக்குறது, அந்த அளவுக்கு அந்த படம் 100 நாளாக கடந்து ஓடி வெற்றி பெற்ற படம். அதுக்கப்புறம் இவருக்கு பாலச்சந்தர்கிட்ட இருந்து டூயட் அப்படின்னு ஒரு படம் வாய்ப்பு வந்திருக்குது. அப்போ இவர்கிட்ட இருந்த அந்த மேனேஜரு சரியான முறையில் இவருக்கு வழிகாட்டாமல் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதிலெல்லாம் நம்ம நடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதை கேட்டுக்கிட்டு இவர் அந்த படத்தை விட்டுருக்காருங்க, நடிக்காமல் விட்டுட்டார். அதே மாதிரி மணிரத்னத்துக்கிட்ட இருந்து மறுபடியும் இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன படம் தெரியுமாங்க? மௌன ராகம், ரோஜா கேள்விப்பட்டிருப்பீங்க. அரவிந்தசாமியோட முதல் படம். அந்த படத்துக்கு வந்த வாய்ப்பையும் இவர் மேனேஜரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதையும் கைவிட்டுட்டார். அதுதாங்க இவர் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய முதல் தவறே அதுதான். இந்த 3 வாய்ப்பை கைவிட்டதால் இவர் சினிமா துறையிலேருந்து கற்பூரம் மாதிரி கரைஞ்சி போயிட்டாருங்க. அப்படி இருந்த ஆனந்த் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்கிற மாதிரி அடுத்து இவரோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, வெளிநாட்டு மாப்பிள்ளை, அதே மாதிரி சிறு சிறு வில்லத்தனம் செய்கிற வில்லன் நடிகர், இந்த மாதிரி காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தவரை யாரும், அதாவது அந்த நெகட்டிவ் ரோலை நடித்ததால் இவரை ரசிகர்கள் விரும்புகிறது கிடையாது. அப்படி நடித்தவர் அடுத்து சீரியல் நாடகங்களுக்கு இப்படி பலமொழி டிவியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேங்கிற கதையாக அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டதன் காரணமாக இன்றைக்கி சினிமா துறையில் நம்பர் 1 ஆயிருக்கலாம். அப்படி இருக்க வேண்டிய ஆனந்த் இன்றைக்கி காணாமையே போயிட்டாருங்க. இது மாதிரி தான் அனைவருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம முறையாக பயன்படுத்தினா நினைச்ச இலக்கை போய் அடைய முடியும். அதை நம்ம கொஞ்சம்
தவற விட்டுட்டோம் அப்படின்னா காணாமல் போயிடுவோங்க. அதே மாதிரி சில வெற்றிகளை பார்த்த உடனே தலைக்கணங்கிறது வந்துடக்கூடாது. இவருக்கு அந்த திருடா திருடா படம் 100 நாளை கடந்து ஓடுனதால் ஏற்பட்ட தலைக்கணம். அந்த தலைக்கணத்தால் பல நல்ல வாய்ப்புகளை இழந்துட்டார். அப்படி இழந்ததன் விளைவு இன்னைக்கு இந்த ஆனந்த் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது யாருக்கும். இப்போ அப்பா ரோலு, கெஸ்ட் ரோலு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தெலுங்கில், கன்னடத்தில் இருக்கிறாரு, காணாமல் போகலை. திருமணமாகி ஒரு பெண், ஒரு 2 குழந்தைகளோட குடும்பத்தோடு ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாரு. இருந்தாலும் நான் நினச்ச இலக்கை அடைய முடியலையேங்கிற வருத்தம் அவர் மனசில் அதிகமாக இருக்குது. ஆகையால் இந்த எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை நல்ல ஒரு கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தாதாங்க வெற்றியை அடைய முடியும்.